அண்மைச் செய்தி. சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது கொல்கத்தாவில் தயாரான துப்பாக்கி என தகவல் கிடைத்திருக்கிறது. காவலாளி அமல்ராஜிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கியில் 20 புல்லட்டுகள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது கொல்கத்தாவில் தயாரான துப்பாக்கி என தகவல் கிடைத்துள்ளது. காவலாளி அமல்ராஜிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கியில் 20 புல்லட்டுகள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் காவலாளியாக பணியாற்றிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அமுல்ராஜ் வைத்திருந்த துப்பாக்கிக்கு உரிமம் இருப்பதாகவும், அந்த துப்பாக்கி கல்கத்தாவில் தயார் செய்யப்பட்ட துப்பாக்கி எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த துப்பாக்கியில 20 புல்லட்டுகள் இருந்ததாகவும், அது லோடு செய்யப்பட்டு அவர் வைத்திருந்ததாகவும் காவல்துறை தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிஎஸ்எஃப் வீரராக இவர் பணிபுரிந்து வந்ததாகவும், பணியில் இருந்து நின்றவுடன் சீமான் அவர்களுடன் கடந்த 2 வருடங்களாக காவலாளியாக பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சீமான் தரப்பு வழக்கறிஞர் தரப்பு காவலாளி அம்பாசமுத்திரம் அமுல்ராஜ் என்பவர் கட்சி நிர்வாகி இல்லை என்பதும், பாதுகாப்பு பணிக்காக இங்கு நியமனம் செய்யப்பட்டவர் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த துப்பாக்கியை அவர் சமீப காலமாக பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், அதாவது சீமான் வீட்டு மீதும் சீமான் மீதும் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கிடைக்க தகவலின் அடிப்படையில் தனது பாதுகாப்புக்காகவும் சீமான் வீட்டின் பாதுகாப்புக்காகவும் அவர் பயன்படுத்தியதாகவும் வழக்கறிஞர் தரப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியானது கொல்கத்தாவில் தயார் செய்யப்பட்ட துப்பாக்கி என்பதும் 20 புல்லட்டுகளுடன் அந்த கை துப்பாக்கியானது லோடு செய்யப்பட்டு வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 20 புல்லட்டுகளும் அந்த கை துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்பா சமூகத்தை பூர்வீகமாக கொண்ட அமுல்ராஜ் பிஎஸ்எஃப் வீரராக பணியாற்றி வந்ததாகவும், பணியில் இருந்து நின்றவுடன் கடந்த 2.5 வருடங்களாக சீமான் வீட்டில் பாதுகாவலராக பணியாற்றி வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த துப்பாக்கியை அவர் தனது பாதுகாப்புக்காக வைத்திருந்ததாகவும், சீமான் வீட்டில் இந்த பெரியார் குறித்து தொடர்ந்து பேசி வருவதனால பெட்ரோல் குண்டுகள் வீசுவதற்கு திட்டமிட்டு பல திட்டமிடுவதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனது பாதுகாப்பிற்காகவும் தனது அந்த சீமானின் அவர்களின் பாதுகாப்புக்காகவும் வைத்திருந்ததாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் 20 குண்டுகள் அதில் லோடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொல்கத்தாவில் தயார் செய்யப்பட்ட துப்பாக்கி மற்றும் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.